அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் செப்டம்பர் மாதத்தோட முதல் மைத்ரேயி முகூர்த்தம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பதிவை பாருங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன், ஒரு உத்வேகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லோரும் லைக் பண்ணிட்டீங்களா? நம்ம கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மைத்ரேயி முகூர்த்தம் ரொம்ப முக்கியமானது. செவ்வாய்க்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் வரக்கூடிய மைத்ரேயி முகூர்த்தத்தை எக்காரணம் கொண்டும் யாரும் தவறவிடக்கூடாது. அதனால் நாளைக்கு எல்லாரும் கூடுமான வரைக்கும் இந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல பலன் தரும். நாளைக்கு 10/9/2024 மைத்ரேயி முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:36 காலை 10:36 மணிலேருந்து 12:47 மணி வரை. அதில் நம்ம மையப்பகுதி என்னன்னு நம்ம பார்த்தோன்னா 11:19 மணி முதல் 12:02 மணி வரை. ஸோ இந்த நேரத்தில் அந்த மையப்பகுதியில் நம்ம கவரில் பணத்தை எடுத்து வைக்கணும். நம்ம கவரில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதணும். கவரில் ஒரு பச்சை கற்பூர துண்டு இருக்குதான்னு பார்க்கணும். இவ்வளோதான் நாளைக்கு நீங்கள் செய்யணும். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எப்பொழுதும் நான் இந்த மைத்ரேயி முகூர்த்தம் போடும்போது அதுக்கு கீழே மைத்ரேயி முகூர்த்தம் என்றால் என்ன அப்படின்ட்டு ஒரு 4-5 பேர் புதுசாக கேள்வி கேட்குறாங்க. இப்போ தான் நாங்கள் இதை ஃபஸ்ட்டு டைம் நான் கேட்குறேன். இந்த முகூர்த்தத்தில் இப்படிலாம் செய்யணுமா? இது வாரம் வருமா? இல்லை ஒரு மாதம் மட்டும்தான் வருமா ஒரு வருஷத்துக்கு? அப்படின்லாம் புதுசாக வித்தியாசமான கேள்விகள் கேட்குறாங்க. இந்த மைத்ரேயி முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட லக்னமும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் சேரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரம். என்ன லக்னம் என்ன நட்சத்திரம்? விருச்சிக லக்னம் ப்ளஸ் அனுஷ நட்சத்திரம் ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்தா மேஷ லக்னம் ப்ளஸ் அஸ்வினி நட்சத்திரம். இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய அந்த ரெண்டு அமைப்பும் ஒரே நேரத்தில் இருக்கணும். அதுதான் மைத்ரேயி முகூர்த்தம். இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கடனுக்கு மட்டும்தான் இந்த முகூர்த்தத்தை நம்ம பயன்படுத்தணும். வேறு எதுக்கும் இது பயன் அளிக்காது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் நாளைக்கு எங்கே இருந்தாலும், உங்கள் அலுவலகத்தில் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட் அந்த பணத்தை மட்டும் எடுத்து அந்த கவரில் வச்சுட்டு கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ணிவிடுங்க. 1 நிமிடம் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. என் கடன் சீக்கிரமாக தீர்ந்துடணும் அப்படின்னு மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யார் வேணாலும் செய்யலாம். அசைவம் சாப்பிட்ருக்கிறவங்க, மாதவிடாய் தீட்டுக்காரங்க, பிறப்பிறப்பு தீட்டு எல்லாருமே இதை செய்யலாம். இன்கேஸ் நீங்கள் எந்த வித தீட்டும் இல்லை, அசைவம் சாப்பிடல அப்படின்னா நீங்கள் பூஜை ரூமுக்கு உள்ளார போயிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இதே ப்ரொசீஜரை நீங்கள் பூஜை ரூம் உள்ளாரையும் போய் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போது நாளைக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் எண்களை பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த ஏஞ்சல் எண்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இம்மீடியட் மணி உங்களுக்கு கையில் சேருமா. இன்ஸ்டன்ட் மணி வேணும்னா நீங்கள் இந்த ஏஞ்சல் எண்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் இந்த எண்களை அடிக்கடி பார்ப்பாங்களாம். பார்த்த உடனே அவங்க கைகளில் பணம் சேருமா. அது எப்படியாவது வந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஏஞ்சல் எண்கள் ஸ்விட்ச் வேர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு தனித்தனி உலகம். அதை பற்றி நம்ம டீப்பாக போகிறத விட நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்துடலாம். அந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு நீங்கள் அவசியம் செய்யுங்க. நாளைக்கு நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் அந்த ரிஸ்ட்டுக்கிட்ட மணிக்கட்டுக்கிட்ட இந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணை பச்சை நிற பேனா, ஸ்கெட்ச், மார்க்கர் எதில் வேணாலும் எழுதலாம். 897 இதை நாளைக்கு மட்டும் அந்த நேரத்தில் எழுதினா போதுமா அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. தினம்தோறுமே நீங்கள் உங்கள் உடம்போட லெஃப்ட் சைடு இடது பக்கம் உங்களுடைய உள்ளங்கையிலையோ அல்லது இந்த மணிக்கட்டு ஏரியாவிலையோ நீங்கள் எழுதுவது அப்படிங்கிறது நல்லது. இந்த எண்கள், குறிப்பிட்ட எண்கள் உங்களுடைய கண்களில் அடிக்கடி படும் பொழுது உங்களுடைய பண தேவைக்கான பணம் உடனடியாக உங்களை ஏதாவது ஒரு வழியில் சேரும் அப்படிங்கிறது தாங்க நிஜம். இந்த எண்களுக்கு ஒவ்வொரு எண்களுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு பதிவு போட்டிருந்தேன்.
பணம் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தினந்தோறும் காலையில் 21 புதுசாக இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளை எடுத்து அதில் ஒரு குறிப்பிட்ட வரியை நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதில் வந்து 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் போட்டிருந்தேன் நான். அந்த ஏஞ்சல் நம்பர்ஸோட அர்த்தம் என்னன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சரியான ஒரு காரணம் இல்லாமல் நான் உங்ககிட்ட பகிர்றது கிடையாது. இப்போ இந்த 897 எடுத்துக்கிட்டிங்கன்னா 8க்கு ஒரு அர்த்தம் இருக்குது, 9க்கு ஒரு அர்த்தம் இருக்குது, 7க்கு ஒரு அர்த்தம் இருக்குது, 89க்கு ஒரு அர்த்தம் இருக்குது, 97க்கு ஒரு அர்த்தம் இருக்குது, 8, 9, 7 இந்த 3த்துக்கும் சேர்த்து ஃபைனலாக ஒரு அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் இருக்கிறதால தான் நான் வந்து மேலோட்டமாக இந்த நம்பரை எழுதுங்கன்னு மட்டும் நான் பதிவில் சொல்கிறேனே தவிர அதற்கான உள்ளர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறது இல்லை. நிறைய பேர் கேட்குறதால இன்றைக்கி இந்த எண்களோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நீங்கள் கவரில் வந்து பணம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்களை உங்களுடைய இடது மணிக்கட்டில் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை எடுத்து வைங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, குளிச்சுட்டு தான் பண்ணணுமா, குளிக்காமல் பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. பட் ஆனால் இந்த எண்கள்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள்லாம் போட சொல்லும்போது நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து டேட்டூவாக போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அது ரொம்ப தவறு. டேட்டூலாம் போடக்கூடாது. தினம்தோறும் நீங்கள் அது அழிஞ்சிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் எழுதிக்கலாம். அது வந்து நீங்கள் புதுப்பிக்கிறீங்க, அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் புதுப்பிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போது அந்த 8 எண் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கர்மாவின் கருத்துடன் அது வந்து எதிரொலிக்கிறது அப்படின்னு தாங்க அர்த்தம். 9 அப்படிங்கிற எண் மற்றவர்களுடைய வாழ்க்கையை சாதகமாக பாதிக்க உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய அது உங்களை அழைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏஞ்சல் எண் 7 எதை குறிக்குதுன்னா ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் ஆன்மீக ஞானம், இதை தான் வந்து அது குறிக்குது. இப்போ நம்ம முதல் 2 எண் 89 அப்படிங்கிற தேவதை எண் பிரபஞ்சம் உங்களுக்காக வகுத்துள்ள பாதையை பின்பற்ற உங்களை ஊக்குவிக்கிறது. 89 அப்படிங்கிற எண். அடுத்தது 97 அப்படிங்கிற எண் வந்து உங்கள் இலக்குகளை அடைவதற்கு கடினமாக உழைக்க தொடங்குவதற்கான ஒரு விழிப்புணர்வை அது தருகிறது. சும்மா உட்காந்துருக்காதீங்க, சீக்கிரமாக வேலை செய்யுங்க. 897 ஆன்மீக ரீதியில் நீங்கள் உரிமையுடன் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஒன்றை உருவாக்குவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. அதாவது உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை புஷ் பண்ணுறதுக்கு தான் இந்த எண்களோட முழு அர்த்தம் அதுதான். ஸோ நீங்கள் சும்மா உட்காந்துருக்காதீங்க, கொஞ்சம் வேலை செய்யுங்க, உங்களையே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னேறி போங்க அப்படின்னு உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் தான் இந்த எண்கள். அதனால் இந்த எண்களை நீங்கள் தினம்தோறுமே உங்கள் இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் எழுதுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இதை மாதிரி தான் ஒவ்வொரு ஏஞ்சல் எண்களுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கருத்து இருக்குது. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நீங்கள் இதை மாதிரி பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. இது போன மாதம் இது போன மாதம் எழுதுனது. இப்போது நான் வந்து நாளைக்கு இதில் ஒன்று எழுதுவேன், பின்னாடியும் நீங்கள் எழுதலாம். இப்போ இந்த இலையில் எழுத இடம் இல்லை அப்படிங்கிற போது இதை நீங்கள் எரிச்சிட்டு புது இலையை நீங்கள் வந்து வைக்கலாம். நாளைக்கு எல்லாருமே இந்த எண்களை உங்கள் லெஃப்ட் ரிஸ்ட்டில் வந்து எழுதிக்கோங்க, பணத்தையும் எடுத்து வைங்க. உங்களுடைய கடன் மிக சீக்கிரம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.